Hello viewers, welcome to VAP student. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம HTTP ரிக்வெஸ்ட்டோட இன்ட்ரடக்ஷன் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஒரு JSON சர்வர் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை யூஸ் பண்ணி ஒரு JSON ஃபைல்லேருந்து நம்ம ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறோம், கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதே மெத்தடை ஆக்சியஸ் மூலமாகவும் நம்ம பண்ணலாம். இதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஸோ இந்த மெத்தட் மூலமாக கெட் மட்டும் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் ரியாக்ட் HTTP அப்படின்னு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸு. நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் க்ளீனப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் app.jsxல எதுவுமே கிடையாது, HTTP ரிக்வெஸ்ட்னு ஒரு ஹெட்டர் மட்டும் இருக்குது. அப்புறம் index.cssல நம்ம கார்டு ரிலேட்டடாக பண்ணியிருப்போம்ல, கார்டு கண்டெய்னர், கார்டு கண்டென்ட், கார்டு டைட்டில். ஸோ இந்த மாதிரி இந்த 10th வீடியோவில் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த THTDயை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா நம்ம டேபிளர் காலமில் கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் main.jsxல இந்த ஸ்ட்ரிக்ட் மோட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. அப்புறம் index.htmlல நான் இந்த டைட்டில், ஃபேவரட் ஐகான் இதெல்லாம் மாற்றிருக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் க்ளீனப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. என்னுடைய ப்ராஜெக்டோட அவுட்புட்டு இப்படி தான் இருக்குது, சிம்பிள். இப்போ நான் யூசர் அப்படிங்கிற டேட்டாவை தான் லிஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இதில் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு அதுக்குள்ளே users.jsx காம்போனன்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தெரியும். ஃபங்க்ஷன் users return empty fragment extra export default. இதுக்குள்ளே h2 users list by fetch method. இப்போ ஒரு காம்போனன்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்போனண்ட்டை app.jsxல நம்ம காமிக்கலாம். யூசர்ஸ் கேபிட்டல் எழுதியிருந்தோம்ல, யூசர்ஸ் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே இவங்க இம்போர்ட் ஆகிடும். இந்த இதில் .jsx கூட நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸ்டென்ஷன் வைக்கிறது நல்லது தான். இப்போ நான் சேவ் பண்ணால் எனக்கு இங்கே யூசர்ஸ் லிஸ்ட் பை ஃபெச் மெத்தட் அப்படிங்கிற என்னோட டைட்டில் வந்துடுச்சு. ஸோ JSON சர்வர் பார்க்குறதுக்காக நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரூட் ஃபோல்டரில். அதுக்குள்ளே இமேஜஸ் ஃபோல்டர், அதில் சில யூசருடைய இமேஜஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர் data.json அப்படின்னு ஒரு ஃபைல், user_data.json. இதுக்குள்ளே என்கிட்ட யூசர்ஸ் அப்படிங்கிற ரிசோர்ஸ் இருக்கும். இதுதான் எண்ட் பாயிண்ட் அப்படிம்பாங்க. இந்த யூசர்ஸ்க்குள்ளே அரே ஆரம்பிச்சிருக்கேன். அரேக்குள்ளே ஒவ்வொன்றும் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு யூசர், அவருடைய யூசர் கோடு, இமெயில், நேம், மொபைல், ஜெண்டர், அப்புறம் யூசர் இமேஜ். இந்த யூசர் இமேஜ் அப்படிங்கிறது இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்கிற இந்த நேம். இதில் ஐடி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். நம்ம போஸ்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணும்போது இது தேவைப்படும். இப்போதைக்கு நம்ம கெட் மெத்தடு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் நான் இதை சேர்த்தே எழுதி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு. யூசர் கோடு அப்படிங்கிறது நம்மளாக இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது 1 2 3 அப்படின்னு. இந்த ஐடிங்கிறது சம்டைம்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் நம்பராக இருக்கும். அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கிடும். நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஃபெச்சு மெத்தடில் போஸ்ட்டும் பண்ணிக்கலாம், புட் இந்த கரெக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த டைமில் இந்த ஐடிங்கிறதுலாம் மாறும். அதுக்காக சாம்பிள் சும்மா போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது பேசிக் செட்டப், அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஃபைனலாக npx JSON சர்வருங்கிற அந்த லைப்ரரியை யூஸ் பண்ண போகிறோம். --watch இந்த டேட்டாங்கிற ஃபோல்டரில் இருக்கிற user_data.json அப்படிங்கிற இந்த ஃபைலை வாட்ச் பண்ணு அப்படின்னு இந்த லைனில் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் போர்ட்டு நான் 5000ன்னு வச்சுருக்கிறேன். டிஃபால்ட்டாக 3000 போர்ட்டு வரும். நம்ம போர்ட்டு மாற்றிக்கலாம். இந்த -static அப்படிங்கிறது அந்த டேட்டாங்கிற ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ், இந்த இமேஜ் ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும்ல, அதுக்காக நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஃபைல்லாம் எனக்கு வந்துடும். இது எந்த மாடலில் வரும் அப்படின்னா, இந்த லோக்கல் ஹோஸ்ட் 5000 வரைக்கும் நம்ம காமனாக எழுதணும். அதுக்குள்ள டேட்டாங்கிற ஃபோல்டரை நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸ்டாட்டிக்னு எழுதியிருக்கோம். ஸோ டேட்டாவுக்கு உள்ளே இருக்கிற இமேஜஸை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டச் பண்ணலாம். இப்போ நான் அந்த 4வது கமெண்ட்டை ரன் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி நான் இன்னொரு விண்டோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு JSON சர்வர் செட்டப் ஆகிடும். என்னோடய இன்பில்ட்டில் நீங்கள் இந்த ஓகே கேடுனா எஸ் கொடுத்துக்கோங்க. இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் வரும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5000/user அப்படின்னு வந்துடுச்சு பாருங்கள். அப்போ இதை நான் காப்பி பண்ணி ப்ரௌசரில் போடும்போது எனக்கு அந்த அரேக்குள்ளே யூசர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னனால அந்த யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸுக்குள்ளே இந்த அரே இருக்குல்ல, அந்த அரே அங்கே எனக்கு காமிக்கும். ஸோ இதுதான் இந்த HTTP மெத்தட், அதாவது எண்ட் பாயிண்ட், ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ ஜேசான் சர்வரை செட்டப் பண்ணுற மெத்தட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 டெர்மினலில் வந்து ஒரு இதில் நம்மளுக்கு ஜேசான் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த யூசர் டேட்டா டாட் ஜேசான் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு டேட்டா பேஸ். ஓகே, இப்போ நம்ம டேட்டா பேஸ் இல்லை, ஆனால் டம்மியாக ஒன்று ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு விண்டோவில் ஆல்ரெடி நம்மளுக்கு npm run dev அப்படின்னு ஃப்ரண்ட் அண்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம யூசர்ஸ் அப்படிங்கிற காம்போனண்ட்டில் தான் வேலை செய்ய போகிறோம். இப்போ ஃபங்க்ஷன் மாதிரி எழுதணும்னா இந்த ரிட்டர்னுக்கு மேலே தான் நம்ம எழுதணும். இப்போ fetch அப்படின்னு போடுறேன். இது வந்து ஒரு டிஃபால்ட் மெத்தட் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கும், அதனால் ப்ரௌசருக்கு தெரிஞ்ச மெத்தட். இதுக்குள்ளே URL என்ன அப்படின்னு கேட்குது. URL என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இந்த fetch அப்படிங்கிற மெத்தடில் கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட் 4மே பண்ணலாம். இங்கே பார்த்தோம்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் 5000ங்கிற போர்ட். ஸோ இது வந்து ஒரு ப்ராமிஸ் மெத்தட். அப்போ நம்ம URL போட்டாச்சு. ப்ராமிஸ் மெத்தட் அப்படின்னா நம்ம டாட் வச்சு தென் அப்படின்னு எழுதலாம். இப்போ தென்னில் வந்து யூசர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டுட்டு அதுக்கு ஆரோ ஃபங்க்ஷன் போடுறேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் லாக் போட்டு யூசர் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த யூசரை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தென் ப்ராமிஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும். பட் லேட் ஆனாலும் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஃபைல் இங்கே பக்கத்துலேயே இருக்கிறனால உடனே எடுத்துகிட்டு வந்து இங்கே கன்சோலில் எப்படி காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் வருது. பட் இதில் எங்கேயுமே நம்மளுக்கு தேவையான யூசர்ஸை காணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரூ சக்ஸஸாக ஏதோ நடந்துருச்சு, ஸ்டேட்டஸ் 200, ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் ஓகே, இது எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு. ஆனால் யூசர் காணும். அப்போ இந்த ஃபெச் மெத்தடில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை செய்யணும். டாட் ஜேசான்னு போட்டு அதை ஜேசானாக மாற்று அப்படி சொன்னால் தென்னில் வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா வேணும்னா நம்ம ஜேசானாக மாற்றிட்டு இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். யூசர் அண்டர்ஸ்கோர் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் இதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்போ இந்த தென்னுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு தென் போடலாம். நீங்கள் எப்படி வச்சா தென்னாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா யூசர் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அந்த வேரியபிளுக்கு இந்த கர்லி ப்ராக்கெட்டை கரெக்டாக போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, யூசர் டேட்டா. இப்போ இந்த யூசர் டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம 2 தடவை எழுதணும். தென் ஒரு தடவை ஜேசானாக மாற்றியாச்சு, மாற்றினது இந்த வேரியபிளில் வரும், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். 2வது தென், ஃபஸ்ட்டு தென் முடிஞ்ச பிறகு 2வது தென் ஆரம்பிக்கும். ஓகே, இந்த கன்சோலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு கோடிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஃபெச் எடுக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு தென், இதை ஜேசானாக மாற்றுறோம், அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த தென்னில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே எனக்கு வந்துடும். நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய டேட்டா இங்கே காமிச்சிடும். ஓகே, இந்த டேட்டாவை தான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ ஃபெச் மெத்தடில் இவ்வளவு எழுதணும் நம்ம. இப்போ நல்லா நோட் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி ஏபிஐலாம் கால் பண்ணோம்னா அது யூஸ் எஃபெக்ட்னு ஒரு ஹூக் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் கால் பண்ணணும். 2வது, இந்த ஃபெச் மெத்தடு டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா இதுக்கு அடுத்து என்னென்ன உண்டோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இதை வந்து நம்ம அசிங் அவைட்னு அடுத்த ஒரு கான்செப்ட் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். அது வந்து இந்த லேட்டஸ்ட்டு இந்த ப்ராமிஸ் தென்னுக்கு அடுத்த உள்ள லேட்டஸ்ட் கான்செப்ட். அப்போ நம்ம அசிங் அவைட்டுன்னு நம்ம போட்டுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அவைட் போட்டோம் அப்படின்னா இது வந்து அசிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அது இருக்கணும். அப்போ நம்ம இந்த காம்போனண்ட்டில் அசிங் அப்படின்னு போட முடியாது. ஏன்னா நம்ம ரியாக்டோடைய காம்போனண்ட்டு அசிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை ஒத்துக்கிடாது. அது சிங்க்ரனைஸாக தான் வேலை செய்யும். அப்போ நம்ம இந்த இடத்துல போட முடியாது. இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ இங்கேயும் அவைட் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணணும். அப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஹூக் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலே இம்போர்ட் ஆகிடுச்சு. யூஸ் எஃபெக்ட் வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட், இது வந்து டிபெண்டன்சி அரே இருக்கும். அப்போ அந்த ஃபெச் மெத்தடை தூக்கி நம்ம உள்ளே போடலாம். அப்போது ஃபெச் மெத்தட் இந்த யூஸ் எஃபெக்ட் எப்போ ரன் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் ரன் ஆகும் அப்படிங்கிறது இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு உள்ளே போட்டு நம்ம சொல்லியாச்சு. இது ஒரு சேஃபான மெத்தட் தான். பட் இந்த யூஸ் எஃபெக்ட்லேயாவது நான் அசிங் போடலாம் அப்படின்னா இங்கேயும் நம்ம அசிங் போட முடியாது. யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ்லாம் அசிங் ஒத்துக்கிடாது, நம்மளுக்கு எரர் சொல்ல ஆரம்பிச்சோம். அப்போ இது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு உள்ளேயே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதலாம். ஃபங்க்ஷன் ஹேண்டில் கெட் யூசர். இந்த ஃபெச்
அப்படியே கட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுடலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம அசிங்கோர்னஸாக எழுதிட்டு இந்த ஃபெச் மெத்தடில் நான் அவைட் அப்படின்னு போடலாம். அப்போ இந்த ஹேண்டில் கெட் யூசர் எரர் சொல்லுதில்ல, இதை ஒரு தடவை இங்கே உள்ளேயே கால் பண்ணி விட்ருணும். இப்போவும் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். நான் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு அதே தான் வருது, கரெக்டாக வேலை செய்யுது. எப்போதுமே ஏபிஐ ரிலேட்டடாக கால் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஹூக்கு உள்ளே கால் பண்ணலாம். அது வந்து ஒன் டைம் ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எம்டி அரே யூஸ் பண்ணிக்கிடுறோம். சப்போஸ் எனக்கு அசிங் அவைட் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதலாம். இப்போ இதே ஃபங்க்ஷனை நான் வெளியே தூக்கியும் போடலாம்ல. இப்போ அந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு வெளியே இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டு தான். நம்ம ஃபங்க்ஷனை வெளியே வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் பேரை நம்ம யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே கால் பண்ணலாம்ல. இப்போ பார்த்தோம்னா நமக்கு சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போவுமே எனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அதே யூசர்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து ஃபெச் மெத்தடோட ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டுருக்கோம். இந்த அசிங் அவைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த யூசர் ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தென் போட தேவையில்லை. நான் வந்து கான்ஸ்டன்ட் யூசர் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு தென் வேண்டாம். பட் நான் வந்து அதை ஜேசானாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தென்னை நான் ரிமூவ் பண்ணுறேன். இன்னொரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் யூசர் டேட்டா ஈக்குவல் டு அந்த யூசர் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ ஜேசானாக மாற்றுறதுக்கும் எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா நான் இங்கேயும் அவைட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா கன்சோல் லாக் போட்டு அந்த யூசர் டேட்டா இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு க்ளீன் கோடு மாதிரி கிடைக்கும். இந்த தென்னு போட்டு ப்ராமிஸ் ஹெல் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் உண்டு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அசிங் அவைட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து க்ளீன் கோடாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சேவ் பண்ணாலும் எனக்கு சேம் அவுட்புட் அப்படி தான் கிடைக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ப்ராமிஸ் ஹெல்லை அவாய்டு பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டேட்டாலாம் கரெக்டாக வந்துடுச்சு யூசர்ஸில். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறேன் யூசர்ஸு. அதுக்கப்புறம் ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் செட் யூசர்ஸ்னு வச்சு அந்த செட் யூசர்ஸில் இந்த ஹேண்டில் மெத்தடுக்குள்ளே இருக்கிற யூசர் டேட்டாவை நான் அப்படியே உள்ளே அசைன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு அரே வேரியபிளாக இருக்கும். இப்போ இந்த யூசர்ஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம அந்த ரிட்டர்னில் டேபிள் ஸ்ட்ரக்சர் எழுதலாம். இது ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது நார்மலாக ஒரு டிவ் போட்டிருக்கிறோம். கார்டு கண்டெய்னர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல அந்த ஸ்டைல் தான். இதுக்குள்ளே ஒரு டேபிள், இது வந்து ஹெட்டர், ஃபோட்டோ, நேம், ஜெண்டர், இமெயில், மொபைல் அப்படிங்கிறது ஹெட்டருக்குள்ளது. பாடி கண்டென்ட்டில் நம்ம யூசர்ஸ் தானே வேரியபிள் வச்சுருக்கோம், யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது வேரியபிள் வச்சுருக்கிறோம்ல. இதை வந்து நான் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒன்று லூப்பில் டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ என்னுடைய எலமெண்ட் என்ன வரும்னா நான் ஐடின்னு ஒன்று வச்சுருக்கிறேன்ல, என்னுடைய ஜேசான் ஃபைலில் ஐடின்னு வச்சுருக்கிறேன். இந்த ஐடி தான் எனக்கு கீ அப்படின்னு வரும். இல்லைன்னா ஒரு எரர் சொல்லும்ல, மேப் ஃபங்க்ஷன் வந்தாலே லூப் வந்தாலே எனக்கு கீ போடணும். இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு காலமில் இமேஜ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், எஸ்ஆர்சி போடுறது. அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கிறேன், யூசர் இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டர். அதுக்கு அடுத்த இது யூசர் நேம், அப்புறம் ஜெண்டர், அப்புறம் இமெயில், மொபைல். ஸோ இது எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். இந்த ஆண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே பண்ணணும். சப்போஸ் யூசர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் லென்த்து 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு நோ டேட்டா ஃபவுண்டுன்னு வரணும் அப்படின்னு நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஒன்று ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதை தான் இங்கே செஞ்சுருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே எனக்கு அந்த யூசர்ஸ் அப்படிங்கிற யூஸ் ஸ்டேட்டில் வேரியபிள் இருக்கிற டேட்டா எனக்கு இங்கே லூப்பில் காமிக்குது. இந்த டிசைன் மட்டும்தான் சிம்பிள். அது HTMLலேருந்து நம்ம கூகுளில் தேடி கூட எடுத்துக்கலாம். மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஃபங்க்ஷன். ஸோ ஃபெச் மெத்தடில் நான் ஒரு வேரியபிளில் எடுத்து அதை அசைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த வேரியபிள் எடுத்து இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். 10th வீடியோவில் டேபிள்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணோம்ல, வாய்ப்பாடு, அந்த இதில் உள்ள சேம் மெத்தட் தான் டேபிள் அரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ TDTR அப்படிங்கிறது நம்ம ஒரு டேபிள், அதோடைய டிசைன் அப்படின்னு போட்டு கொண்டு வரேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ஒரு ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் உள்ள அந்த ஆப்ஜெக்டை நான் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த டிஸ்பிளே பண்ணுறது நார்மல். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள். எனி டவுட்னா கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த ஆக்சியாஸ் மெத்தடில் நம்ம வந்து ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரி NPM இன்ஸ்டால் ஆக்சியாஸ் அப்படிங்கிறத நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் நம்ம மிஷினில். இப்போ நான் பண்ணுறேன்னா இப்போ NPM இன்ஸ்டால் ஆக்சியாஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன்.
நம்ம -save போட்டோம் அப்படின்னா நம்ம package.jsonல இங்கே வந்து உட்காந்துருக்கும். இந்த டிபெண்டன்சி இருக்குல்ல, இதில் வந்து இருக்கும். இந்த ரன் பண்ணுறது இருக்குதுல்ல, இதை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஆக்சியாஸும் நம்ம ஜேசான் ஃபைலை தான் நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருக்கிறோம். நம்ம டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரோம், ஏபிஐலேருந்து எடுத்துகிட்டு வரோம், இந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம்ல. அப்போ நம்மளுக்கு இந்த ஜேசான் சர்வர் தேவையில்லை. அது வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண தான் செய்யணும். ஸோ அதையும் நான் இன்னொரு விண்டோவில் ரன் பண்ணி விட்டுருந்தேன். அது போர்ட் 5000 இருக்கும். ஸோ இங்கே npm run dev போட்டோம். நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்குது. இப்போ இதே user.jsxல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கெட் யூசர் ஹேண்டில் கெட் யூசர் வச்சுருந்தோம்ல, இதை அப்படி நான் கமெண்ட் பண்ணிக்கிடுறேன். இதோடைய இன்னொரு காப்பி ஒன்று போடுறேன். இது வந்து நம்ம ஆக்சியாஸில் பண்ண போகிறோம். ஓகே, அதே மெத்தட் தான், எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஃபெச்சுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா axios.get. இப்போ இந்த ஆக்சியாஸுங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு லைப்ரரியில் நம்ம இம்போர்ட் பண்ணணும். அப்போ இம்போர்ட் axios from axios, அவ்வளோதான். அப்போ இந்த கெட்டு மட்டும் பண்ணிட்டோம்னா இந்த ஜேசான் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணோம்ல, இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ இந்த யூசர் ரெஸ்பான்ஸை அப்படி நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் செட் யூசர் போட்டுக்கலாம். இப்போ செட் யூசரில் எரர் சொல்லும், இருக்கட்டும். ஓகே, இப்போ ரன் ஆகிட்டுருக்குது. இந்த கன்சோல் போட்டுக்கிறோம்ல, இதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு இங்கே ஒரு டேட்டா வந்துருக்குது. இதில் ஆக்சியாஸ் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே இந்த ஹெட்டர், ரிக்வஸ்ட்டு, ஸ்டேட்டஸ், 200 இதெல்லாமே வந்துடும். கூடவே இந்த டேட்டா அப்படின்னு வரும். இது உள்ளே தான் நம்மளுக்கு டேட்டா இருக்கும். நம்ம ஃபெச் போடும்போது பார்த்தாலும் அதே மாதிரி தான். இங்கே அதே 6 யூசர் இருக்காங்க. ஜேசான் ஃபைல்லேருந்து ரீடு பண்ணிட்டு வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா .data அப்படின்னு மட்டும் போட்டோம்னா இந்த பார்த்திங்கன்னா டேட்டா மட்டும் நம்மளுக்கு வரும். இந்த கான்ஃபிக், ஸ்டேட்டஸ், ஹெட்டர் இதெல்லாம் வராது. அப்போ இதெல்லாம் நம்ம 200னா சக்ஸஸ் அப்படிங்கிற கண்டிஷன், இஃப் கண்டிஷன் போடனா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டேட்டாங்கிற அரே உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ நான் செட் யூசர் போடுறேன். அந்த செட்டர் ஃபங்க்ஷனில் இந்த யூசர் ரெஸ்பான்ஸ் .data அவ்வளோதான். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே டேட்டா வந்துடும். அதே சமயத்தில் என்னுடைய யூஸ் ஸ்டேட் வேரியபிளில் சேவ் ஆனதுனால டிஸ்பிளேயும் நடக்கும். இப்போ npm axios அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அதோடைய பேஜ் வரும். இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நோட் பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் axios. இது ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி கூட பாருங்கள். நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் காமிச்சிருந்தேன். இப்போ கெட் மெத்தட் அப்படின்னா axios.get அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் யூசருக்கு ஏதாவது ஐடி இருந்துச்சுன்னா ஐடியும் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐடி இந்த மாதிரி பேரம்னு கொடுத்துக்கலாம். அதாவது தேர்ட் பார்ட்டி லைப்ரரின்றனால நிறைய ஆப்ஷன் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அதனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே நம்ம axios யூஸ் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி போஸ்ட் மெத்தடும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கெட்டு போஸ்ட் மெத்தட். போஸ்ட் மெத்தட்னா நம்ம என்ன பேலோடு அனுப்பணும் அப்படிங்கிறது இருக்கும். இதில் அசிங் அவைட் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக தென் வச்சு ப்ராமிஸ் தென்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து HTTP ரிலேட்டடான பார்ட்டு முடிஞ்சுது. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.